ஹாவ் லஞ்ச், மதிய உணவு எடுத்துக்கொள். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது காலை உணவு, காலை உணவு எடுத்துக்கொள். இதே மாதிரி ஹாவ் டின்னர் அப்படின்னு சொன்னா இரவு உணவு எடுத்துக்கொள். இந்த டின்னர் சப்பர் ரெண்டுமே இரவு உணவுக்கு வரும். பொதுவா இந்த சாப்பிடுகிற, அதாவது காஃபி குடி, சாதம் சாப்பிடு, இந்த மாதிரி சாப்பாடு ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட இது பேசும்போது ஹாவ் யூஸ் பண்ணி பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஹாவ் லஞ்ச் வித் மீ அப்படின்னா நீ என்னோட சேர்ந்து சாப்பிடு. இப்போ ஆஃபீஸில் புதுசாக யாராவது வந்திருப்பாங்க, இன்னைக்கு என்னோட சாப்பிடு சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் லஞ்ச் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது ஈட் லஞ்ச் வித் மீ, அது நல்லா இருக்காது அது சொல்கிறதுக்கு. ஹாவ் யூஸ் பண்ணி பேசுறது ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதே போல் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி வித் மீ அல்லது ஹாவ் அ கப் ஆஃப் டீ வித் மீ, என்னோட சேர்ந்து ஒரு டீ குடிங்க, என்னோட சேர்ந்து ஒரு காஃபி குடிங்க அப்படி சொல்றது ஆப்டா இருக்கும், அது பொருத்தமா இருக்கும். ட்ரிங்க் டீ வித் மீ அப்படின்னு சொல்றது நல்லா இருக்காது, அது சரியாக இருக்காது. சாப்பிடுகிற குடிக்கிற செயல்கள் பற்றி பேசும்போது ஹாவ் யூஸ் பண்றது மிக சரியாக இருக்கும். ஹாவ் சம் எய்ம்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் சில நோக்கங்களை வைத்துக்கொள். ஹாவ் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல நேர்மறை எண்ணங்களை வைத்துக்கொள். ஹாவ் ஹெல்தி ஃபுட், நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள். ஹாவ் அ கப் ஆஃப் ஹாட் வாட்டர், ஒரு கப் சூடான தண்ணீர் எடுத்துக்கொள் அல்லது சூடான தண்ணீர் குடி. ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்களை வைத்துக்கொள்.